ஆத்தி இன்னைக்கு ஹாங்காங் கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்ரீலங்காவுக்கு மரண பயத்தை காட்டியிருப்பாங்க போலயே. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா vs ஹாங்காங் மேட்ச் வந்துருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல ஹாங்காங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 149 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே சரிப்பா அவங்களே அப்படி எடுத்திருக்காங்க, ஸ்ரீலங்கா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண மாட்டாங்களா, ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல மற்ற பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனா கூட 10 நிமிஷங்க ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க. அவர் இருக்க வரைக்கும் எப்படியும் ஸ்ரீலங்கா ஈஸியா மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் தான் வந்துருந்துச்சு. ஆனா அவர் அவுட் ஆனாரு பாருங்க. அதுக்கப்புறம் மடன்னு சொல்லிட்டு விக்கெட் போய் சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல ஸ்ரீலங்காவுக்கு 127 ரன்னுக்கே 6 விக்கெட் போயிருச்சுங்க. மாத்தி மாத்தி விக்கெட் போனோடனே என்னப்பா இது, இன்னைக்கு மேட்ச்ல என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க ஒரு நோபாலை போட்டாங்க ஹாங்காங்கு. கரெக்டா அதை வந்து ஹசரங்கா சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாருங்க. ஃப்ரீ ஹிட்ல ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சனாக்கா ஒரு 4 அடிச்சாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மேல இருந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து ரிலீவ் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்ரீலங்கா 19ஆவது ஓவர்ல இந்த மேட்சை 4 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே என்னதான் இந்த மேட்ச்ல ஹாங்காங் தோத்துருந்தாலும் அவங்கள பாராட்டி ஆகணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பேட்டிங்ல இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அனுஷ்மன் ராவத்தும் நிசாகத் கானும் தாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதுல நிசாகத் கானு யார் வேணா வாங்க அவுட்டாங்க, நான் கடைசி வரைக்கும் நின்று என்னோட டீமுக்காண்டி விளாண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினார் பார்த்தீங்களா, அவரை பாராட்டி ஆகணும். அவர் கொடுத்த சூப்பரான இன்னிங்ஸ்னால தான் இன்னைக்கு ஹாங்காங் வந்து 149 ரன் வந்து எடுத்தாங்க. பேட்டிங்கில் மட்டும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காம பவுலிங்லையும் நாங்கள் இந்த ஸ்கோரை வச்சு கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இதை வச்சு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு மரண பயத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரண பீதியை காட்டினாங்க பார்த்தீங்களா. உண்மையிலே ஹாங்காங்கை பாராட்டி ஆகணுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மேட்ச் வந்து கொஞ்சமாவது டஃப்பாக போயிருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஆசியா கப்பில் இந்த ஸ்ரீலங்கா விசஸ் ஹாங்காங் மேட்ச் தாங்க கொஞ்சமாவது டஃப்பாக போயிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேற்று இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு கொஞ்சமாவது டஃப்பாக போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மேட்ச்சில் ஒன்றுமே இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானை அசால்ட்டாக வீழ்த்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா விசஸ் பங்களாதேஷ் மேட்ச் டஃப்பாக போகும்னு எதிர்பார்த்தோம். அதில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷை அடித்து துவச்சி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னைக்கு என்னப்பா ஹாங்காங்லாம் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் ஸ்ரீலங்கா நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் ஹாங்காங் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.